கிறிஸ்துவுக்குள் அன்புள்ள சகோதர சகோதரிகள் உங்கள் யாவருக்கும் உயிர்த்தெழுந்து ஆளுகை செய்து வருகின்றதான இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் சொல்லிக் கொள்கிறேன். அனகாபுத்தூர் பகுதியிலே கூடி வரக்கூடிய கிறிஸ்துவின் சபையார் உங்களுக்கு வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறார்கள். இந்த நாளிலும் தேவனுடைய ஆலோசனைகளை உங்களோடு சேர்ந்து பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசையாயிருக்கிறேன். பரலோகத்தின் தேவன் நமக்கு உதவி பாராட்டுவாராக. இந்த நாளிலே நாம் ஒரு தலைப்பை தெரிந்தெடுத்து கொண்டு தேவனுடைய ஆலோசனைகளை சற்று நேரம் நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். தலைப்பு என்னவென்றால் நட்சத்திரம். இந்த தலைப்பை நீங்கள் கேட்ட மாத்திரத்திலே நான் எதை குறித்து உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசையா இருக்கிறேன் என்பதை நீங்கள் புரிந்திருப்பீர்கள் என்று அதை நம்புகிறேன். நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தை குறித்து நாம் சற்று ஆராய்ந்து பார்க்கும்படியாக இருக்கிறோம். ஏனென்றால் எதிர்வரும் டிசம்பர் மாதம் முழுவதுமே கிறிஸ்தவர்கள் இந்த நட்சத்திரத்தை விசேஷித்து தங்களுடைய இல்லங்களிலே கட்டக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. இந்த நவீன உலகத்தில கிறிஸ்தவர்கள் மாத்திரம் நட்சத்திரத்தை கட்டுகிறார்களா என்றால் அது இல்லை. இது நவீன உலகமயமாய் ஆகிவிட்டதனால நாம் சென்னை போன்ற பெரிய பட்டணங்களிலே கவனிப்போமானால் அநேக பெரிய பெரிய துணி கடைங்க இருக்குது இல்லையா, அந்த கடைகள்ல கட்டுறாங்க. பெரிய பெரிய மால் இருக்குது இல்லையா, அதுல கட்டுறாங்க. இன்னும் கொஞ்சம் அதிகமா போய் திரையரங்குகளிலே கட்டக்கூடியவர்களா இருக்கிறார்கள். அப்போ இந்த டிசம்பர் மாதம் வந்தாலுமே இந்த நட்சத்திரத்தை அநேகர் கையில் எடுக்கக்கூடியவர்களா இருக்கிறார்கள். பரலோகத்தின் தேவன் இந்த நட்சத்திரத்தின் மூலமாக இயேசு பிறந்த போது இந்த நட்சத்திரம் உதித்தது. இந்த நட்சத்திரத்தின் மூலமாக தேவன் நமக்கு என்ன போதிக்கிறார் என்பதை குறித்து சற்று நேரம் நாம் தியானிக்கலாம். இந்த நட்சத்திரத்தை குறித்து அநேக மக்கள் மேன்மை பாராட்டக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். பரலோகத்தின் தேவன் இயேசு கிறிஸ்து பிறந்த போது ஏன் இந்த நட்சத்திரத்தை உதிக்க செய்தார்? இதை இன்றைக்கு நம்முடைய இல்லங்களிலே கட்டி அடையாளப்படுத்தி கொண்டிருக்கலாமா? சற்று நேரம் நாம கவனிக்கலாம். இங்க ஒரு கேள்வியை கேட்கலாம். ஏன் நட்சத்திரத்தை இன்றைக்கு மக்கள் கட்டுகிறார்கள்? ஏன் கட்டுகிறார்கள் தெரியுமா? பதில் தெரிஞ்சா நீங்க சொல்லிக்கங்க. ஏன் நட்சத்திரத்தை கட்டுகிறார்கள் என்றால் அது கட்டலன்னா கீழே விழுந்துரும், அவ்வளவுதான். அதனாலதான் கட்டுறாங்க. சரி, அதை விட்டுருவோம். இந்த நாளிலும் பரலோகத்தின் தேவன் இயேசு பிறந்த போது ஒரு நட்சத்திரம் உதித்தது, தோன்றினது. இந்த நட்சத்திரத்தின் மூலமாக தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய பாடம் என்ன? இந்த நட்சத்திரங்களை உண்டாக்கினவர் யார்? முதலாவது நாம கவனிக்கும் பொழுது நட்சத்திரங்களை உண்டாக்கினவர் யார்? ஆதியாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொண்டு 1வது வேத வசனத்தை நாம் வாசிப்போமானால், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அப்ப தேவன் ஆதியிலே வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். தேவன் வானத்தை சிருஷ்டித்து வானத்திலே எவைகளை உண்டு பண்ணினார்? 1ஆம் அதிகாரம் 14வது வேத வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் நாம் வாசித்தோமானால் 14வது வசனம், பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது. அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும்
வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவுது என்றார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படி வானம் என்கிற ஆதாய விரிவிலே சுடர்களாய் இருக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. 16வது வசனம். தேவன் பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். நட்சத்திரங்களை உண்டாக்கினவர் யார் என்று நாம் இங்கே கவனிக்கும் பொழுது, பரலோகத்தின் தேவன் நட்சத்திரங்களை உண்டாக்கினார். அப்போ இந்த நட்சத்திரங்கள் தேவன் உண்டாக்கினார் இல்லையா? தேவன் உண்டாக்கின இந்த நட்சத்திரங்களுக்கு பரலோகத்தின் தேவன் என்னவும் செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார் என்று நாம கவனித்தோமானா, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 41வது வேதவசனத்துல சூரியனுடைய மகிமை வேறே, சந்திரனுடைய மகிமையும் வேறே, நட்சத்திரங்களுடைய மகிமையும் வேறே, மகிமையிலே நட்சத்திரத்திற்கு நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறது. தேவன் இந்த நட்சத்திரங்களை விசேஷித்த வகையில உண்டாக்கி இருக்கிறார். ஏன்னா அவர் தான் எல்லாவற்றையும் படைத்தார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அப்ப நட்சத்திரங்களை உண்டாக்கினவர் நம்முடைய பரலோகத்தின் தேவன். அவைகளுக்கு மகிமையை கொடுத்திருக்கிறார். இந்த தேவனால் படைக்கப்பட்ட நட்சத்திரம் என்ன செய்து? 19வது சங்கீதம் 1வது வேதவசனத்தை நாம் வாசிப்போமானால், வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. அப்படியானால் பரலோகத்தின் தேவன் நட்சத்திரங்களை உண்டாக்கி அவைகளுக்கு வேண்டிய மகிமையை கொடுத்து, நட்சத்திரத்திற்கு நட்சத்திரம் விசேஷித்த மகிமையை தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த நட்சத்திரங்கள் கூட பரலோகத்தின் தேவனை என்ன செய்கிறதா? ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. அப்ப தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தக்கூடியதாகவும் அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறதாகவும் இருக்கிறது. என்னை ஒருவர் படைத்திருக்கிறார் என்று இந்த நட்சத்திரம் தேவனை குறித்து அறிவிக்கக்கூடிய ஒன்றாய் இருக்கிறது. தேவன் இப்படியாக நட்சத்திரங்களை உண்டாக்கி இருக்கிறார். அதை ஆகாய விரிவிலே, வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைத்து இருக்கிறார். சரி, இன்றைக்கு கிறிஸ்துவானவர் நமக்கு என்னவாக இருக்கிறார்? என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 17வது வேதவசனத்துல, அவரை காண்பேன் இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன் சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும், அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத்புத்திரர் எல்லை வரைக்கும் நிர்மூலமாக்கும். ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து எழும்பும், அது உதிக்கும். அப்ப நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கக்கூடிய நட்சத்திரம் யாரு? வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 16வது வேதவசனம், சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாயிருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு என்னவா இருக்கிறார்? பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரம். அப்ப இந்த பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரம் இந்த உலகத்தில பிறந்த போது அதனுடைய பிறப்பின் நோக்கம் என்ன? என்ன அநேகம் பேர் அநேக விதமா பேசின்னு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை தேவன் இந்த உலகத்தில பிறக்க செய்த நோக்கம் என்ன? ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும், எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருந்தது. எனவேதான் தம்முடைய குமாரனை, ஒரே பேரான குமாரனை பரலோகத்தின் தேவன் அனுப்பி கொடுத்தார். அவர் வந்து நமக்கு பிரகாசம் உள்ள ஒரு விடிவெள்ளி நட்சத்திரமாக விளங்குகிறார். இந்த விடிவெள்ளி நட்சத்திரமாகிய இயேசு கிறிஸ்துவானவர் நம்மை எங்கே வழி நடத்துகிறார்?
யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொண்டு வசனம் 6 நாம் கவனித்தோமானால், அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். இந்த விடிவெள்ளி நட்சத்திரம் நம்மை எங்கே வழிநடத்தினது அல்லது எங்கே வழிநடத்தினார்? நானே வழி. எங்க வழி? பரலோகத்திற்கு. எங்க வழி? பிதாவின் இடத்திற்கு. நானே வழி. ஒருவன் என் வழியில வர விரும்பினால் அவர் சொன்ன சத்தியத்துல நடக்கணும். அவர் சொன்ன சத்தியத்துல நடந்தால் ஜீவனுக்குள்ள பிரவேசிப்ப. என்னை அல்லாமல். அப்ப இந்த விடிவெள்ளி நட்சத்திரமாகி இயேசு கிறிஸ்து நம்மை எங்கே வழிநடத்தினார்? பிதாவின் இடத்துல நித்தியத்திற்கு வழிநடத்தி இருக்கிறார். இன்றைக்கு நாம் இருக்கிறோம் இல்லையா? நாம் யாரா இருக்கிறோம்? தானியேலுக்கு எழுதின தீர்க்க தரிசனம் 12வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொண்டு வசனம் 3 நாம் வாசிப்போமானால், ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். இப்ப நாம யாரா இருக்கிறோம்? அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள். யாரெல்லாம் அநேகரை நீதிக்கு உட்படுத்தக்கூடியவர்களா இருக்கிறோமோ, நீதிக்கு உட்படுத்தக்கூடிய எல்லாரும் யாரா இருக்கிறோமா? நட்சத்திரங்களைப் போல இருக்கிறோம். இப்ப நம்முடைய வேலை என்ன? இயேசு கிறிஸ்துவை குறித்து அறியாதவர்கள், உபதேசத்தில தெளிவில்லாதவர்கள், ரட்சிக்கப்படாத மக்களை குறித்து நாம போய் சொல்லணும். அவர்களை எங்க வழி நடத்தினோம்? விடிவெள்ளி நட்சத்திரமாகி இயேசு கிறிஸ்து எங்கே வழி நடத்தினார்? பிதாவின் இடத்துல, நித்தியத்தின் இடத்துல, பரலோகத்துக்கான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக அவர் வழி நடத்தினார். அப்படியானால் நாம் இன்றைக்கு அநேகரை எங்க நடத்தணும் சொல்றாரு? அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போல பிரகாசிப்பார்கள். நாமும் இன்றைக்கு நட்சத்திரங்களாய் இருக்கிறோம். அநேகரை நீதிக்குட்படுத்தக்கூடியவர்களாய் இருக்கிறோம். அப்ப நாம நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திரத்தினுடைய வேலை என்ன? இயேசு கிறிஸ்து அதுதான் சொல்றார். மத்தேயு சுவிசேஷத்துல 28ஆம் அதிகாரம் 18 இருந்து நாம் வாசித்தோமானா, அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். அப்ப அவர் என்ன சொல்றார்? இன்னைக்கு நட்சத்திரங்களாக அநேகரை நீதிக்கு உட்படுத்தக்கூடிய நட்சத்திரங்களாக ஜொலிக்க வேண்டிய நாம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஒரு பேப்பர்ல நட்சத்திரத்தை செஞ்சு வீட்டு வாசல்ல காட்டுறோம். இன்னைக்கு அநேகரை நீதிக்கு சமீபமாக வழிநடத்தக்கூடிய நாம் இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்துல நிலைத்திருந்து வழிநடத்தக்கூடிய நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீங்க உலகெங்கும் போங்க, சர்வ சிருஷ்டிக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிங்க, சுவிசேஷத்தை பிரசங்கி. ஆனால் நாம செய்யக்கூடிய வேலை என்ன? கலர் கலரா நட்சத்திரங்களை உண்டாக்கி நம்ம வீட்டை அலங்கரிச்சுக்கின்னு, சபை கூடும் இடங்களை அலங்கரிச்சுக்கின்னு, இதையா இயேசு கிறிஸ்து செய்யும்படி நமக்கு கட்டளை கொடுத்தார்? அவருடைய கட்டளை என்ன? நீங்க கலர் கலரா நட்சத்திரங்களை செய்து அலங்கரிங்கன்னு கட்டளை கொடுத்தாரா? இது உங்களுக்கு வருத்தமா கூட இருக்கலாம். நான் சொல்றது, பரலோகத்தின் தேவன் தம்முடைய குமாரன் மூலமாக நமக்கு என்ன கட்டளையிட்டு இருக்கிறார்? சற்று சிந்தித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து நம்மை எதனிடத்துல வழி நடத்தினார்? விடிவெள்ளி நட்சத்திரமாக ஜொலித்த இயேசு கிறிஸ்து. அப்ப நாம்
அநேகரை நீதிக்கு இடமாக வழிநடத்தக்கூடியவர்களாய் நட்சத்திரங்களைப் போல ஜொலிக்க வேண்டியவர்கள். நாம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? கொஞ்சம் உங்க இருதய கதவை தட்டி பாருங்க. நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? பரலோகத்தின் தேவன் இதையா நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார்? விடிவெள்ளி நட்சத்திரம் செய்த வேலை என்ன? சரி, இயேசு கிறிஸ்து நமக்கு நட்சத்திரமாயிருக்கிறார், நாம நட்சத்திரங்களாயிருக்கிறோம். அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிற நாம் நட்சத்திரங்களாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து தேவனிடமாக வழிநடத்தினார், நாம இயேசு கிறிஸ்துவிடமாக, தேவனிடமாக, சத்தியத்தினிடமாக அநேகரை நாம் வழிநடத்தக்கூடிய இடத்தில் இருக்கிறோம். சரி, இன்றைக்கு இந்த நட்சத்திரங்களை குறித்து மேன்மை பாராட்டக்கூடியவர்கள், இயேசு கிறிஸ்து பிறந்த போது ஒரு நட்சத்திரம் தோன்றினது இல்லையா? இது உண்மை. இந்த நட்சத்திரத்தின் மூலமாக இயேசு பிறந்த போது தோன்றின அந்த நட்சத்திரத்தின் மூலமாக தேவன் நமக்கு என்ன கட்டளை கொடுத்திருக்கிறார், அல்லது என்ன ஆலோசனை கொடுத்திருக்கிறார், நாம் என்ன செய்யும்படி சொல்லியிருக்கிறார்? மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த போது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். சாஸ்திரிகள் என்ன சொல்றாங்க? ஏரோது ராஜாவின் இடத்துல வந்து கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம். அப்ப இயேசு பிறந்த போது கிழக்கில ஒரு நட்சத்திரம் உதித்தது. இந்த நட்சத்திரம் ஏன் உதித்தது? இந்த நட்சத்திரம் உதித்த நோக்கம் என்ன? இந்த நட்சத்திரம் உதிக்கும்படியாக தேவன் செய்திருக்கிறார் இல்லையா? ஏன்னா நட்சத்திரங்களை ஆகாய மண்டலத்தில தேவன் தான் வைக்கிறார். அப்ப இது இயேசு கிறிஸ்து பிறந்த போது ஒரு நட்சத்திரத்தை தேவன் தோன்ற பண்ணினாரே, இதனுடைய நோக்கம் என்ன? நீங்கள் எல்லாரும் உங்கள் இல்லங்களில கட்டி கொள்ளுங்கள், அதுக்காக தான் தோன்ற பண்ணினாரா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, தயவு செஞ்சு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஏன் பரலோகத்தின் தேவன் இந்த நட்சத்திரத்தை தோன்ற பண்ணினார்? இங்க அங்க சாஸ்திரிகள், வான சாஸ்திரிகள், வானத்தை ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்கள் எங்க வராங்க? ஏரோதுவின் நாட்களிலே யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த போது, இயேசு பிறந்துட்டார். கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே, இயேசு கிறிஸ்து எங்கே பிறந்திருக்கிறார் என்பது அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அவர்கள் தேடி வருகிறார்கள். வானத்தை ஆராய்ச்சி செய்யும் போது இந்த நட்சத்திரம் உதித்தது. இப்ப இதை கண்டு இவங்க என்ன கண்டுபிடிச்சிட்டாங்க? யூதருக்கு ராஜா ஒருவர் பிறந்திருக்கிறார், அவரை நாம் தேடி போக வேண்டும். அதனால்தான் வராங்க. எங்கே? அவரை நாங்கள் காண வேண்டும், அவரை பணிந்து கொள்ள வந்தோம். அப்ப இந்த நட்சத்திரம் உதித்தது. எதற்காக இந்த நட்சத்திரம் உதித்தது? இந்த நட்சத்திரம் உதித்த நோக்கம் என்ன? இயேசு பிறந்திருக்கிறார், நானே அடையாளம், என்னை பணிந்து கொள்ளுங்கள், என்னை உங்களுடைய இல்லங்களில அலங்கார பொருளா வைத்துக் கொள்ளுங்கள். இதுக்காக தான் உதிச்சுதா? தயவு செஞ்சு உங்களுடைய இருதய கதவை கொஞ்சம் தட்டி பாருங்க. எதற்காக இந்த நட்சத்திரம் உதித்தது? 2ஆம் அதிகாரத்துல 9வது வசனம் 10வது வசனத்தை நாம கவனிக்கும் பொழுது, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? இந்த சாஸ்திரிகள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர் எங்கே பிறந்திருக்கிறார் என்பதை இவர்களுக்கு தெரியல. இப்போ நட்சத்திரம் தோன்றி அந்த நட்சத்திரம் செய்த வேலை என்ன? 9வது வசனம் 10வது வசனம். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. இந்த நட்சத்திரம் என்ன வேலை செஞ்சது? இயேசு கிறிஸ்து எங்கே பிறந்திருக்கிறார் என்பதை குறித்து தேடிக்கொண்டிருந்த சாஸ்திரிகளை எங்கே வரைக்கும் அழைச்சிட்டு போச்சு? சொல்றாரு இல்லையா? பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது.
அவங்க என்ன பண்றாங்க? 10வது வசனத்துல, அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். மிகுந்த சந்தோஷம் கூட இல்ல, மிகுந்த ஆனந்த சந்தோஷம். ஏனென்றால் யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவரை குறித்து இந்த நட்சத்திரம் அடையாளம் காட்டுகிறது. இவர்தான் யூதருக்கு ராஜா, இதோ இங்கே பிறந்திருக்கிறார். எங்க? பிள்ளை இருக்கும் ஸ்தலத்திற்கு மேல் நிற்கும் வரைக்கும் வழிநடத்துது. நட்சத்திரமாகிய பிடியெல்லி நட்சத்திரம் இயேசு கிறிஸ்துவானவர் என்ன செய்தார்? அநேகரை தேவனிடமாக வழிநடத்தினார், அநேகரை நீதியினிடமாக வழிநடத்தினார், அநேகரை நித்திய ஜீவனுக்கு வழிநடத்தினார். இன்றைக்கு நாம் நட்சத்திரங்களாக ஜொலிக்கிறோம். அநேகரை நீதிக்குட்படுத்தக்கூடியவர்கள் நட்சத்திரங்களாக ஜொலிக்கிறோம். அப்ப நம்முடைய வேலை என்ன? இந்த நட்சத்திரம் எந்த வேலையை செஞ்சது? நட்சத்திரம் செய்த வேலை என்ன? வந்து பாருங்கள். இதோ யூதருக்கு ராஜாவை நீங்க தேடிக்கொண்டிருக்கிறீங்க இல்லையா? இதோ இங்கே பிறந்திருக்கிறார். பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களை வழிநடத்துது. இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவில்லாமல், இயேசு கிறிஸ்துவை குறித்து தெரியாமல் அநேகர் இருக்கிறாங்க. இவர்களை நாம் கிறிஸ்துவின் இடமாக கொண்டு வர வேண்டியதுதான் நம்முடைய திட்டம், நம்முடைய நோக்கம். அந்த நட்சத்திரத்தினுடைய நோக்கம் என்ன? சாஸ்திரிகள் வழி தவறி அலைந்து கொண்டிருக்கிறாங்க. யூதருக்கு ராஜா எங்கே பிறந்திருக்கிறார் என்பது அவர்கள் அலைந்து கொண்டிருக்கிறாங்க. அதனால்தான் ராஜா கிட்ட, ஏரோது கிட்ட போயிட்டாங்க. இந்த நட்சத்திரம் வழி காட்டுது, வாருங்கள், யூதருக்கு ராஜா இங்கே பிறந்திருக்கிறார். தாவீதின் சிங்காசனத்தை ஆளக்கூடியவர் இங்கே பிறந்திருக்கிறார். நித்திய பிதா இங்கே பிறந்திருக்கிறார். சமாதான பிரபு இங்கே பிறந்திருக்கிறார். உலக ரட்சகர் இங்கே பிறந்திருக்கிறார். வந்து பாருங்கள். நட்சத்திரம் செஞ்ச வேலை அதுதான் நட்சத்திரம் செஞ்சது. வந்து பாருங்கள், சமாதான பிரபு இங்கே பிறந்திருக்கிறார், வந்து பாருங்கள். இன்றைக்கு நட்சத்திரமாக ஜொலிக்கக்கூடிய நீங்களும் நானும் என்ன வேலை செய்யணும்? இந்த நட்சத்திரத்தை பிடிச்சி வீட்டுல மாட்டணும், அலங்கார பொருளா வைக்கணும், சபைகளில சபை கட்டிடங்களில நாம மாட்டணும். இது நமக்கு உபதேச சட்டமா? நாம சொல்லலாம் இயேசுவை அடையாளப்படுத்துதானே. இது இயேசுவை அடையாளப்படுத்தல, இயேசுவினிடத்துல வழிநடத்தக்கூடிய ஒரு நட்சத்திரமாக இருந்தது. நாம நட்சத்திரமா இருப்போமானால், அநேகரை நீதிக்கு உட்படுத்தக்கூடிய நட்சத்திரமாக நீ ஜொலிக்க வேண்டுமானால், கிறிஸ்துவினிடமாக கிறிஸ்துவை குறித்து அறியாதவர்களுக்கு நீ சொல்லி அழைத்து வர வேண்டும். இதுதான் உன் வேலை. இந்த நட்சத்திரம் அதுதான் செஞ்சது. யோவான் 1ஆம் அதிகாரத்துல வசனம் 36 இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். அவன் இப்படி சொன்னதை அவ்விரண்டு சீஷர்களும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்கிறதை கண்டு, என்ன தேடுகிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ரபி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள். ரபி என்பதற்கு போதகரே என்று அர்த்தமாம். அவர் வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். அப்பொழுது ஏறக்குறைய 10 மணி வேலையாயிருந்தது. வந்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவும் அழைக்கிறார், விடிவெள்ளி நட்சத்திரம் அழைக்கிறார். வந்து பாருங்கள். இதான் நாம செய்யணும். நீங்க ஒரு விஷயம் வந்து பாருங்க, இயேசுவிடத்துல வந்து பாருங்க. ஏன்னா மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்துல, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள். வந்து பாருங்க, உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். வந்து பாருங்க, உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும். அநேகரை நீதிக்குட்படுத்தக்கூடிய வேலைகளைத்தான் நட்சத்திரம் செய்ய வேண்டும். இன்றைக்கு நீங்களும் நானும் நட்சத்திரங்களாக ஜொலிக்கிறோமானால், ஜொலிக்க வேண்டுமானால் நம்முடைய வேலை என்ன? இந்த நட்சத்திரத்தை மாற்றுறதில்லை. அநேகரை வந்து பாருங்க. அந்த நட்சத்திரம் தான் செய்யுது. நீங்க தேடக்கூடிய ஊருக்கு ராஜா இதோ இங்க பிறந்திருக்கிறார், வந்து பாருங்கள். அழைத்து கொண்டு போனது. அவர்கள் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. ஏன்னா அவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து தேடின்னு இருக்கிறாங்க. இப்படி தேடக்கூடியவர்களை, அங்கலாய்த்து கொண்டிருக்கிறவர்களை, சமாதானம் இல்லாத இருக்கிறவர்களை
நாம் இயேசு கிறிஸ்துவினிடத்துல அழைத்து வரக்கூடியவர்கள வேலைகளை நாம் செய்ய வேண்டுமே தவிர இந்த வேலையெல்லாம் நாம் செய்யக்கூடாது. நட்சத்திரம் பரலோகத்தின் தேவன் இயேசு பிறந்த போது உதிக்க செய்தார். அதனுடைய நோக்கம் என்ன? தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நோக்கத்தை புரிந்து நாம் இன்றைக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை புரிந்து செயல்படுவோம். பரலோகத்தின் தேவன் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. உங்கள் பொறுமையான கவனத்திற்கு அடி நன்றி சொல்லுகிறேன். வாழ்த்துக்கள்.